ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கிற மாதிரி மஷ்ரூம் வச்சு ஒரு குயிக்கான சாண்ட்விச் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு சின்ன பேனில் நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு பட்டரை ஹீட் பண்ணிக்கிறேன். பட்டர் மெல்ட் ஆனதுக்கப்புறமா நான் ஒரு 5லேருந்து 6 மஷ்ரூமை வந்துட்டு ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கிறேன். நான் வந்துட்டு 2 சாண்ட்விச் பண்ண போகிறேன், அதனால் இந்த மஷ்ரூம் போதும். இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மஷ்ரூம்லேருந்து தண்ணி விட ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கலாம். இது ஒரு 4 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மஷ்ரூம் விட்ட தண்ணி எல்லாமே அப்சர்வ் ஆகி நல்லா கம்ப்ளீட்டாக குக் ஆகிடுச்சு. இப்போ அடுப்புலேருந்து எடுத்து வச்சிடலாம். இப்போ வந்து சாண்ட்விச் பண்ணுறதுக்கு ப்ரெட்டில் வந்துட்டு ஃபுல்லாக நான் பட்டர் அப்ளை பண்ணிக்கிறேன். பட்டர் அப்ளை பண்ணதுக்கப்புறமா நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம் ஃபில்லிங் எடுத்து ஒரு ப்ரெட்டில் மட்டும் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். அண்ட் நான் கார்னர்ஸை விட்டுடுறேன், ஏன்னா நான் வந்துட்டு டோஸ்டரில் டோஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ நான் கார்னர்ஸை விட்டுட்டு சென்டரில் மட்டும் ஃபில்லிங் வைக்கிறேன். மஷ்ரூம் ஃபில்லிங் வச்சதுக்கப்புறமா அதுக்கு மேலே வந்துட்டு நான் சீஸ் ஸ்லைஸ் வைக்கிறேன். ஃபில்லிங் முடிஞ்சிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே இந்த பட்டர் தடவின இன்னொரு ப்ரெட்டை வச்சு அதோட டாப் லேயரில் வந்துட்டு திரும்பவும் பட்டர் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம், டோஸ்டரில் வைக்க போகிறதுனால. இப்போ நான் டோஸ்டர் வந்து ப்ரீஹீட் பண்ணிட்டேன். ப்ரீஹீட் பண்ண டோஸ்டரில் நம்ம வந்துட்டு பட்டர் அப்ளை பண்ண சைடை வந்துட்டு கீழே வச்சுட்டு மேல் பக்கம் வந்து திரும்பவும் பட்டர் தடவிக்கலாம். ஸோ ப்ரெட்டில் வந்துட்டு எல்லா சைடும் வந்துட்டு பட்டர் அப்ளை பண்ணியிருக்கணும். இப்போ நான் 2 சாண்ட்விச் ப்ரெட்டையும் ரெடி பண்ணிட்டேன். இந்த டோஸ்டரில் வச்சுட்டு நல்லா டோஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ்க்குள்ளேயே பார்த்திங்கன்னா ப்ரெட் வந்து நல்லா டோஸ்ட் ஆகிடுச்சு. அவ்வளோதான். இப்போ இதை பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஈஸியான குயிக்கான ஒரு சாண்ட்விச் ரெசிபி. உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு பண்ணுறதுக்கு டைம் இல்லைன்னு சொன்னால் உங்கள்கிட்ட இந்த மாதிரி சிம்பிளாக ஏதாவது வச்சு நீங்கள் ட்ரை பண்ணலாம். Thanks for watching.